இங்க ஒருத்தவன் கண்ணு தெரியாத, வாய் பேச முடியாத, காதும் கேட்காத ஒரு சின்ன பாப்பாவை பாத்துக்கிற மாதிரி ஒரு சென்டர்ல சேர்க்க போறான். ஆனா அங்க இருக்கிறவங்க ஏதோ ஒரு குறை இருந்தாதான் இங்க பாத்துப்போம், அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு வேற ஒரு பிளேஸ் இருக்குன்னு அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவனும் அங்க கூப்பிட்டுட்டு போறான். பட் போற வழியில குடிக்க தண்ணி இல்லாம அந்த பாப்பாக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஆனா அந்த ஊரை சுத்தி எந்த கடையும் இல்லை. அப்பதான் அங்க தர்பூசணி தோட்டத்தை பாக்குறான். உடனே இவன் சின்ன வயசு ஞாபகத்துல திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம இவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஆனா அங்க இருந்த சிசிடிவியை கவனிச்சிருக்க மாட்டான். கடைசியில அந்த இடத்துக்காரங்களும் இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக்சுவலா இவன் கிட்ட வேலை பார்த்த பொண்ணு உடம்பு முடியாம இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியுது. சோ அந்த குழந்தைய சேஃபா விடணும்னு தான் கூப்பிட்டுட்டு போவான். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு இவனை பார்த்து பயந்தாலும் பழக பழக இவன் மேல பாசம் வச்சிடுறா. அண்ட் இவனும் டைம் இருக்கும் போதெல்லாம் கையில லெட்டர் எழுதி சொல்லி கொடுக்குறான். அவளுமே அதை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறா. என்னதான் அந்த பாப்பா மேல இவன் பாசமா இருந்தாலும் சட்டப்படி இவனால பாத்துக்க முடியாது. சோ கடைசியில ஒரு சென்டர் கண்டுபிடிச்சி அங்க போய் விட்டுடுறான். பட் அதை புரிஞ்சுக்க தெரியாத அந்த பாப்பா இவன் பக்கத்துல இல்லைன்னு தேடி பார்த்துட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. இதை இவனால பார்க்க முடியாம திரும்ப வந்து அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அப்போ அந்த பாப்பா இவன் கையில ஒரு வார்த்தையை எழுதுறா. அதை பார்த்ததும் அவன் மனசே உடைஞ்சு போயிடுறான். பிகாஸ் அவன் கையில எழுதின வார்த்தை அப்பா.